ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இதை வந்து எழுதுகிறேன். ஸோ இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நீங்கள் போதுமானது. இந்த ஃபார்முலா வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஃபார்முலாவில் போர்டு மேத்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே டிவிசிபிள் இருக்கும், இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதனால் ஃபார்முலா எங்கே மறந்தாலும் ப்ளஸ் மைனஸ் டிவிசிபிள் மல்டிப்ளிகேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த n/2 அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் வேலையாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி கொடுக்குறத ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரஃப் ஷீட்டில் வந்து இதை வந்து நீங்கள் எழுதிருங்க. அதாவது 10 + 8 18, 18லேருந்து 7 கூட்டுறப்போ உங்களுக்கு 25, 25லேருந்து 9 கூட்டுறப்போ 34, 34லேருந்து 12 கூட்டுறப்போ 46. இதை ஃபிக்ஸிங் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எஃப் வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இவங்கள ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த எஃப்ல பார்ப்போம். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த n/2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்னங்கிற லாஸ்ட் நம்பர் 46. ஸோ 46ல் 2 வச்சு அடிக்கிறப்போ நமக்கு என்ன வரும்? 23. ஸோ அந்த 23 அப்படியே வந்து போட்டுருங்க. ஸோ 23 போட்டதுக்கப்புறம் 23ங்கிற ரேஞ்ச் எங்கே வரும் அப்படிங்கிற பாருங்கள். இனிமேல் எஃப் அவ்வளோவா பார்க்காங்கன்னு சொன்னேன், அது இருக்கட்டும். 23 எங்கே வரும் அப்படின்னா 0லேருந்து 10க்குள்ள வராது, 10க்குள்ளேருந்து 20க்குள்ள வராது, 20லேருந்து 30க்குள்ள தான் இந்த 23 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ இந்த 23ல் எஃப் எங்கே இருக்கோ அதோட வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, 7. அந்த எஃப்ங்கிறது கீழே போட்டுருங்க. ஸோ இனிமேல் இந்த எஃப்பை பார்க்கவே தேவையில்ல, அதனால் எஃப்பை விட்டுருங்க. இனிமேல் பார்த்தா நம்ம இங்கே தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து n/2ங்கிற 23. ஸோ இங்கே எல்லுன்னு இருக்குது, இது ஹச்சுன்னு இருக்குது. இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, எல்லுங்கிறது நீங்கள் பார்த்துருக்க இந்த 25ங்கிற நம்பரில் எது லோயஸ்ட் வேல்யூ? 20. அதான் நீங்கள் எஃப்பை வந்து விட்டுருங்கன்னு சொன்னேன். இந்த 20யை அப்படியே இங்கே போடுங்க. ஸோ நடுவில் ப்ளஸ், நான் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இன்னும் வந்து இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அதாவது வந்து 20 30க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 10. அதை போட்டுருங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அடுத்து. ஸோ இங்கே என்ன வரும்? இந்த சிஎஃப்ங்கிற என்ன வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது நீங்கள் வந்து லோயஸ்ட் வேல்யூ 20 பெற்றீங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இந்த 23 இருக்குது, அதான் இந்த 25. இதுக்கு முன்னாடி வேல்யூ என்னன்னு பாருங்கள், 18. ஸோ அந்த 18 இங்கே போட்டுருங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சரு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 20. ஸோ வந்து 5/7 வரும். ஸோ × 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறப்போ வந்து 50/7 20 இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 150 + 50/7 இருக்கும். அதாவது 190/7 தான் ஆன்சரு. ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த எல்லோட அதாவது ஃபஸ்ட் நீங்கள் n/2 எடுங்க. n/2ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46ல் 2 கழிச்சோம், அதாவது 2 அடித்தோம் அப்படின்னா 23 வரும். 23 எங்கே வரும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ளே தான் வரும். இந்த 23 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஃப்ஓ போட்டு எஃப் அடிச்சிருங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு சம் பண்ணிடுங்க. ஸோ லோயஸ்ட் வேல்யூ வந்து 20. அதுக்கு முன்னாடி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டுருங்க. அதுக்குள்ள கேப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 போட்டு அடிச்சிங்கன்னா ஆன்சரு. இது ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.